மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு மேடைக்கு சென்று கடைசி நொடியில் உயிர் தப்பித்த தமிழன். தூக்கில் இடப்பட போன இறுதி நொடிகள். 2014ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். 11 வருடம் கழித்து அவர் எப்படி தப்பித்தார்? இந்த காணொளியில் விரிவாக காணலாம். மலேசியாவைச் சேர்ந்தவர்தான் தமிழ் வம்சாவளி இளைஞரான பன்னீர்செல்வம். இவருக்கு 2014ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. 52 கிராம் பொருளுடன் சிங்கப்பூரில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது. மேலும் சிங்கப்பூரின் சட்டத்தின்படி 15 கிராமுக்கு மேல் ஒருவர் வைத்திருந்தாலே அவருக்கு மரண தண்டனை விதிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பன்னீர்செல்வத்திற்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு கடந்த வியாழக்கிழமை தூக்கிலிடவும் சிறைத்துறை அதிகாரிகள் முடிவும் செய்திருந்தனர். அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான மற்றொரு தகவலும் தெரிய வந்தது. பன்னீர்செல்வத்துக்கு தெரியாமலேயே அவர் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதையடுத்து உடனடியாக அவரை தூக்கிலிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் கிறிஸ்டன் ஹெய்ன் என்பவர் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருந்தார். இதையடுத்து பன்னீர்செல்வத்தின் தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவும் இட்டுள்ளது. இறுதியாக பன்னீர்செல்வத்திற்கு தற்போது நியாயமும் கிடைத்துள்ளது. மேலும் அவரது குடும்பத்தார் உயிரை பணயம் வைத்து போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களுக்கும் நீதியும் கிடைத்துள்ளது. தூக்கு மேடைக்கு செல்லவிருந்த கடைசி நொடியில் உயிர் தப்பிய தமிழன் தான் தற்போது சமூக வலைதளங்களில் எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறார்.